says a rule. During intramolecular dehydration, if there is a possibility to form carbon-carbon double bond at different locations, the preferred location is the one that gives more substitute alkenes. இது நம்ம இப்போ இதுக்கு என்னென்னா டீஹைட்ரேஷன் இன்ட்ராமாலிகுலர் ஆல்கஹால்ஸில் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிற லொக்கேஷன் வேறு வேறு மாதிரி இருந்து காம்பவுண்டு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா எந்த காம்பவுண்டுக்கு அது சப்ஸ்டிடியூயன்ட் அதிகமாக இருக்குதோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். திஸ் இஸ் சேஃப் ரூல். நம்ம எக்ஸாம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். The example, just listen. Go through this one first. This one, 3,3-dimethyl butene-2-all. This is the compound name. 1, 2, 3, 4. Second carbonyl தான் O வச்சிருக்குது. So 1, 2, 3, 4 but2all. So இங்கே 3, 3, 1, 2, 3. So 3, 3 dimethyl but2all. This is the compound name. We know H2SO4 is the concentrated H2SO4 is the dehydrating agent. So we are going to remove the water molecule by using concentrated sulfuric acid. So this is the reaction. Okay. Now we will write like this. The same compound we write like this. The OH ன்னு எழுதிக்கோங்க. H2SO4 H plus HSO4 மைனஸ்னு எழுதிக்கோங்க. ஓகே, த சேம் காம்பவுண்ட் தான் இது புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கல. இதான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். இது பாருங்கள், இந்த மாலிகுல்குள்ளேயே நம்ம எதை ரிமூவ் பண்ண போகிறோம்? வாட்டரை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுதான் ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க. டூரிங் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன், அதாவது விதின் எ மாலிகுல் we are going to remove the water removing agent நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? concentrated sulfuric acid. the same compound only I have written here. அதே காம்பவுண்ட் தான் இங்கே எழுதியிருக்கேன். OHஐ பிரித்து போட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், H ப்ளஸ் H2SO4ஐயும் பிரித்து போட்டு எழுதியிருக்கேன். H ப்ளஸ் HSO4 மைனஸாக எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா அதே காம்பவுண்டு தான். OH பிரித்து போட்டு எழுதணும் இல்லையா? இப்போ ஓவில் எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது? இங்கே ஒரு பேர் இருக்குது, இங்கே ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த H ப்ளஸ் இங்கே அட்டாக் பண்ணணும்னா இது ப்ளஸில் இருக்குது. அப்போ இங்கே இது ஃபுல்லாக என்ன இருக்கணும்? மைனஸில் இருக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாண்டில் ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு உரியது, இன்னொரு எலக்ட்ரான் கார்பனுக்கு உரியது. இப்படி போச்சுன்னா, பாண்டட் எலக்ட்ரான்ஸை எடுத்துகிட்டு போச்சுன்னா இந்த OH என்னது? மைனஸ். ஸோ இந்த OH மைனஸ் எடுத்துகிட்டு போயிடுது. பாண்டட் எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு OH மைனஸாக மாறிடுது. H ப்ளஸோட சேர்ந்து எது ரிமூவ் ஆகிடுதுன்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடுது. ஓகே, வாட்டர் மாலிகுல் ரிமூவ்ட். இப்போ பாருங்கள், ஷிஃப்டிங் போட்டு காமிச்சிருக்கேன்னா. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிடுதுன்னா, நமக்கு கார்பு கேட்டையான் கிடச்சிருக்குது. நம்ம இன்னும் ப்ராடக்ட் பண்ணலை. ப்ராடக்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு கார்பு கேட்டையான் கிடச்சிருக்கு. கார்பனில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா, ஏன் கார்பு கேட்டையான் இங்கே கிடச்சிது? நான் இங்கே ஏற்கனவே சொன்னேன், இந்த ரெண்டு பாண்டட் எலக்ட்ரான்ஸ் கார்பனுக்கு ஒன்று, ஆக்சிஜனுக்கு ஒன்று. ஆனால் அது ரெண்டுத்தையுமே இந்த OH எடுத்துகிட்டு போயிடுது. அந்த OH மைனஸ் கம்பைன் வித் H ப்ளஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வாட்டர் வில் பி ரிமூவ்டு. ஓகே, இங்கே ஒரு எலக்ட்ரானை இது எடுத்துகிட்டு போயிட்டு OH மைனஸ் ஆனதால் கார்பனுக்கு இங்கே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வந்துடுது. ஸோ இட் பிகம்ஸ் ப்ளஸ். கேட்டையான் இஸ் ஃபார்ம்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஞாபகம் பாருங்கள், கேட்டையான். இப்போ இதை காம்பன்சேஷன் பண்ணணும்னா
ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகணும். ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சு, பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த ப்ளஸ் கார்ப் கேட்டையான் கரெக்டாக காம்பன்சேஷன் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, காம்பன்சேஷன் சொல்கிறது நம்மளுக்கு என்னென்னு புரியும் பாருங்க. இப்போ பாருங்கள், இது OH ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதுக்கு அடுத்து இருக்க கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன், இது ரெண்டும் பீட்டா கார்பன். ஆல்ஃபா கார்பன் தான் ப்ளஸ் கார்ப் கேட்டையானாக மாறிடுச்சு. இந்த கார்ப் கேட்டையானுக்கு இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறத வச்சு தான் நம்ம சொல்லுவோமே ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது ஆல்ஃபா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன், இது பீட்டா டேஷ். ஆக ரெண்டுமே பீட்டா தான். இதுவும் இதுக்கு இந்த பக்கம், இதுக்கு இந்த பக்கம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்றுத்துக்கு பீட்டா, இன்னொன்றுத்துக்கு பீட்டா டேஷ் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த கார்ப் கேட்டையானில் கேட்டையான காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி நம்ம படித்தோம் இல்லையா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இதில் என்ன பண்ணோம், இந்த கார்பன் இங்கே பாருங்கள், இதை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் இங்கேருந்து ரிமூவ் ஆகலாம் ஒன்று. இன்னொன்று இந்த இடத்துல இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகலாம் 2. இன்னொன்று வந்து இதில் இருக்கிற இது ரெண்டுத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகலாம். 3 பாசிபிலிட்டி இருக்குது. அதுதான் சேய்செஃப் ரூல் சொல்லுது. 3 பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 3 பாசிபிலிட்டிஸில் எந்த ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ் நம்ம எழுதணும், அதில் எதுக்கு வந்து சப்ஸ்டிடியூண்ட் அதிகமாக இருக்கோ அந்த காம்பவுண்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதுதான் சேய்செஃப் ரூல். இப்போ இது புரியுதா? இது புரிஞ்சால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஓகே, அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? ஓகே, இப்போ பாருங்கள், இது இந்த ப்ளஸ்ஸை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி. 2வது இதிலேருந்தே ஒரு ஹைட்ரஜன் போகிறதுக்கு 2வது பாசிபிலிட்டி. 3வது இது ரெண்டுத்துலேருந்து எதனா ஒன்றுத்துலேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி. 3 பாசிபிலிட்டி இருக்குது. அதை இப்போ தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இங்கே பாருங்கள், அந்த காம்பவுண்டை அப்படியே எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த காம்பவுண்டை அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த CH3 மட்டும் H தனியாக எழுதிக்கிட்டேன், CH2 Hன்னு எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த H+ ரிமூவ் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஒரு பாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆட்டம்க்கு உரியது, இந்த ஆட்டம்க்கு உரியது. பட் H லீவ்ஸ் த எலக்ட்ரான், பாண்டட் எலக்ட்ரான். ஸோ இந்த பாண்டட் எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது, H+ போயிடுது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா -H+. ஓகே, இது பீட்டா எலிமினேஷன் சொல்கிறோம். ஏன் நான் சொன்னேன், இந்த OH தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதுக்கு அடுத்து கார்பன் வந்து ஆல்ஃபா, இது ரெண்டுத்துக்குமே பேர் என்னது, பீட்டா. இப்போ இதுலேருந்து தான் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது, அதனால் பீட்டா எலிமினேஷன். வாட் காம்பவுண்ட் யூ வில் கெட்? அப்படியே எழுதுங்க, அப்படியே இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. CH, அடுத்து இங்கே இருக்க பாண்ட் எலக்ட்ரான் இங்கே வந்தது டபுள் பாண்டு CH2, அவ்வளோதான். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி, த சேம் காம்பவுண்ட். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் பார்க்கலாம். செகண்டில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆக போகுது. அது ரிமூவ் ஆகிறதுக்கு முன்னாடி மெத்தில் குரூப் வந்து ஷிஃப்ட் ஆனால் தான் இந்த ஹைட்ரஜன் வந்து H+ஆக போகும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் அப்படியே எழுதுறீங்க. CH3 எழுதிட்டு இங்கே பாருங்கள், இந்த CH3 வந்து பாண்டட் எலக்ட்ரானோட இங்கே போயிடுது. அப்போ எலக்ட்ரான், இந்த பாண்டட் எலக்ட்ரான் எதுக்கு உரியது? இந்த கார்பனுக்கு உரியது, இந்த கார்பனுக்கு உரியது. ஓகே, அந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸோடு போகிறதுனால இங்கே வந்து இது டெஃபிஷியன்ட் ஆகிடுது, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகிடுது. ஸோ யூ ஆர் கெட்டிங் த காம்பவுண்ட் CH3 ப்ளஸ்ஸு இந்த CH3 பாண்டட் எலக்ட்ரான்ஸோடு இங்கே போயிடுது. ஸோ காம்பன்சேஷன் ஆகிடுது. அதே நேரத்தில் H+, இந்த Cயில் இருக்க H வந்து பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இது பண்ணிவிட்டு H+ஆக போயிடுது. ஸோ யூ ஆர் கெட்டிங் த காம்பவுண்ட், இந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடுது. ஸோ யூ ஆர் கெட்டிங் CH3 டபுள் பாண்ட் CH3 அப்படின்னு காம்பவுண்ட் கிடைக்குது. இது வந்து செகண்ட் பாசிபிலிட்டி. கவனிங்க, சேம் காம்பவுண்டு தான் எழுதிக்கிறோம். இதில் 2வது வந்து இதில் இருக்க ஹைட்ரஜன் போகணும். இதில் இருக்க ஹைட்ரஜன் போகணுன்னா
ஃபஸ்ட்டு இது காம்பன்சேஷன் பண்ணணும். இதை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு இந்த CH3 வித் பாண்டட் எலக்ட்ரான்ஸோட ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்கே பாரு, ஷிஃப்டிங் ஆஃப் தட் CH3 பாண்டட், இங்கே வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வந்துடுது. அப்போ இது ப்ளஸ்ஸு. ஓகேவா? இப்போ இது காம்பன்சேஷன் ஆகிட்டு இந்த ஹெச் வந்து என்ன ஆகுதுன்னா ஹெச் ப்ளஸ்ஸாக போயிடுது. இதில் இருக்க பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ யூ ஆர் கெட்டிங் த காம்பவுண்ட் லைக் திஸ். இப்போ இங்கே என்ன ரிமூவ் ஆகுதுன்னா minus H plus. Okay, understood all of you? Okay, so you are getting the compound this way. Okay, next third is second possibility. நான் என்ன சொன்னேன், இந்த கார்ப் கேட்டையான காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு 3 பாசிபிலிட்டி இருக்குது. இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகலாம், அதுக்கடுத்து இதில் இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகலாம், அல்லது இது ரெண்டுத்தில் இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகலாம். 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி பார்த்துட்டோம், இதில் இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடுது, அதனால் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. அதனால் உங்களுக்கு கிடச்சிது காம்பவுண்ட் இந்த மாதிரி கிடச்சிது. ஓகேவா? செகண்ட் இதுவும் நம்ம பார்த்துட்டோம். மெத்தில் குரூப் ஃபஸ்ட்டு பாண்டட் எலக்ட்ரானோட ஷிஃப்ட் ஆகுது, அதுக்கடுத்து ஹெச் ரிமூவ் ஆகுது. இது செகண்ட் பாசிபிலிட்டி. தேர்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தில் குரூப் ஷிஃப்ட் ஆகிடுது. மெத்தில் குரூப் ஷிஃப்ட் ஆகிடுது. ஷிஃப்ட் ஆகிட்ட பிறகு இதில் இருக்க ஹைட்ரஜன் போகாது, இது ரெண்டுத்தில் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தில் இருக்கு இல்லையா, இதில் மெத்தில் குரூப் போயிடுது. போயிட்ட பிறகு இதில் இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுறதுக்கு மூணு மெத்தட்லையுமே எது தான் ரிமூவ் ஆகுது, ஹெச் ப்ளஸ் தான் ரிமூவ் ஆகுது. இந்த ரெண்டு மெத்தில் குரூப்பில் இருக்க ஹைட்ரஜன் எதுலேருந்து வேணால், இதுலேருந்து பண்ணலாம், இதுலேருந்து பண்ணலாம். ஸோ நான் இதுலேருந்து பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மெத்தில் குரூப்பு பாண்டட் எலக்ட்ரான்ஸோடு போயிட்டு இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்துடுது. இங்கே பாருங்கள், இதில் இருக்க இந்த CH3 வந்து CH to H நேட்டி H ப்ளஸ் போயிடுது. ஸோ பாண்டட் எலக்ட்ரான் ஷிஃப்டட் ஹியர். ஸோ யூ ஆர் கெட்டிங் த காம்பவுண்ட் லைக் திஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இதை சேசப் ரூல் இப்போ 3 காம்பவுண்ட் 3 பாசிபிலிட்டி கிடச்சிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3,3 டைமெத்தில் பியூட் 1ஈன் இருக்கா. இதில் பாருங்கள், அடுத்து 2,3 டைமெத்தில் பியூட் 2ஈன், இது 1ஈன், இது வந்து 2ஈன். இது 2,3 டைமெத்தில் 1 பியூட் 1ஈன். 3 பாசிபிலிட்டி இருக்குது நமக்கு. இதில் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இதுதான் சேசப் ரூல். இப்போ இதில் பாருங்கள், கார்பன் இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் 1ல் இருக்குது, இதில் எதில் இருக்குது, 2ல் இருக்குது, இதில் எதில் இருக்குது, 1ல் தான் இருக்குது. ஓகேவா? இதில் 1ல் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும், 1ல் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் வந்து 3,3 டைமெத்தில், இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த கார்பன் மட்டும் எடுங்க, இங்கே ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ இந்த கார்பனில் ஒரே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் தான் இருக்குது. ஸோ இதில் எடுங்க, கார்பன் இங்கே ஒரு இங்கே சப்ஸ்டிடியூயன்ட் ஹைட்ரஜனாக இருக்குது. அப்போ இங்கே வந்து எத்தனை சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குது, இந்த கார்பன்லேயும் சப்ஸ்டிடியூயன்ட் 2 மெத்தில் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்குது, இந்த கார்பன்லேயும் 2 சப்ஸ்டிடியூட், இதில் 1 தான் சப்ஸ்டிடியூயன்ட், இதில் வந்து 2 சப்ஸ்டிடியூயன்ட், இந்த கார்பனில் 2 இருக்குது, இந்த கார்பனில் 2 இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு வாங்க, இதுக்கு வரும்போது இந்த கார்பனுக்கும் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதில் இந்த ஒரு கார்பனில் என்னவே கிடையாது, சப்ஸ்டிடியூயன்ட்டே கிடையாது. இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூயன்ட்டு இருக்குது, சப்ஸ்டிடியூயன்ட்டு 1 தான் இருக்குது. சப்ஸ்டிடியூயன்ட் புரியுறதா, சப்ஸ்டிடியூயன்ட் 1 தான் இருக்குது. இது இப்படி பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட், இங்கே இருக்க சப்ஸ்டிடியூயன்ட் 1 தான் இருக்குது. இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1 இருக்குது, C டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? அப்போது இது 3த்தில் எதுக்கு வந்து சப்ஸ்டிடியூயன்ட் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு தான். ஏன்னா இதில் இருக்க கார்பனில் தான் எந்த ஹைட்ரஜனும் இல்லை, இதில் இருக்க கார்பனில் தான் இதில் தான் இல்லை, இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2த்துலேயுமே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது மோர் சப்ஸ்டிடியூயன்ட் இது. அதுக்கு இந்த 2 கார்பனை மட்டும் தான் பார்க்கணும். இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது, இதில் இருக்க 2 ஹைட்ரஜன் சப்ஸ்டிடியூயன்ட் ஆகிருக்குது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் அப்படியே இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் சப்ஸ்டிடியூயன்ட் ஆகிருக்குது, 2 ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது. அப்போ இதில் சப்ஸ்டிடியூயன்ட் கம்மியாக இருக்குது, இதில் 2 ஹைட்ரஜனுமே சப்ஸ்டிடியூயன்ட், அப்போ இதில் சப்ஸ்டிடியூயன்ட் அதிகமாக இருக்குது.
அப்போ இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இது தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். தட்ஸ் ஆல் சில்ட்ரன். திஸ் இஸ் சேஸ் எ ரூல்.